சலிக்குட்டீஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமா வந்து பாஸ் அண்ட் எம்ப்ளாய்க்குள்ளே நடக்கிற சண்டை ரொமான்ஸ் அண்ட் குட்டி குட்டியான குறும்புத்தனம் இந்த மாதிரி ட்ராமா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு அம்பு எடுத்து அந்த ஹேரோவில் கரெக்டாக குறிப்பாத்து அந்த கோல்டு கலரில் விடுறாரு. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து டீம் மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் மேனேஜர், அப்புறம் கிளைண்ட்டு 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் அந்த ஷார்ட் ட்ரெஸ் போட்டுன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணவே பிடிக்கல. ஆனாலும் எங்கள் ப்ரொப்போசல் கேன்சல் ஆகிடுமோன்ற பயத்தில் 2 பேரும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் ஃபேங் வந்து இந்தாங்க இன்னும் கொஞ்சம் குடிங்கன்னு போது கிளைண்ட் இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படின் போது ஹீரோயினை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட் போது இதுக்கு மேலே குடிக்காத அப்படின்ட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த வந்த கிளைண்ட்டோ நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் போலி அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுக்கறதுக்காக போகும்போது ஹீரோயின் கையை மறைச்சிட்டு இல்லை இதுக்கு போதும், நான் இதுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு வந்த ப்ரொப்போசல் இந்த மாதிரி ப்ரொப்போசல் வந்திருக்குந்தாங்க அப்படின்ட்டு காமிக்கும் போது அந்த மேனேஜர் வந்து இப்போ எதுக்கு ப்ரொப்போசல்லாம் காமிக்கிற, அவர் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணட்டும், அதுக்கப்புறமேட்டு நீ ப்ரொப்போசல் காமி அதுக்கப்புறமேட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சைலண்ட் ஆகிடுவாங்க. மேனேஜர் ஃபேங்கோ இந்த 2 லேடிஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் நைட்டு சர்வ் பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அந்த கிளைண்ட் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ஹீரோயின் கிட்ட பிஹேவ் பண்ணுவான். அந்த மேனேஜர் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் ஒரு ப்ரொப்போசல் எடுத்துக்க மாட்டார் அப்படின் போது அந்த கிளைண்ட்டும் ஆமாம் இப்போ தானே சின்ன பசங்க, இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதனால் தெரியாது, இந்த மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணி நமக்குள்ளே கனெக்ஷன்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு மேனேஜரோ சரி கொடுங்க அந்த ப்ரொப்போசல் அப்படின்ட்டு நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ரொப்போசல் வாங்குறாரு. அப்போ தான் பேக் சைடு வந்து ஹீரோ வந்து உட்காருவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் நான் வந்து போகிறதுக்கு செலவே 10,000 ரூபா ஆகும், பரவாயில்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடியும் பரவாயில்ல நான் உன்னை ஒரு 24 ஹவர்ஸ் புக் பண்ணுறேன் அப்படின் போது அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான் நான் வெறும் உங்கள் கூட டின்னர் சாப்பிட்ணுன்னா ஒரு 10,000 ஆகும், ஆனால் உங்கள் கூட வெளியே வரணும் ஷாப்பிங் அந்த மாதிரி போகணுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 20,000 ஆகும், பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின் போது அந்த லேடியும் பரவாயில்ல நீ ரொம்ப ஹேண்ட்ஸம் க்யூட் அண்ட் டாலாக ரொம்ப அழகாக இருக்கல்ல, உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, பரவாயில்ல நீ என் கூட இரு 24 ஹவர்ஸ் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. ஹீரோவும் அந்த லேடியும் பேசுறதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பாங்க டின் என்ன இவங்க இவ்வளோ பப்ளிக்கான இடத்துல இப்படி பேசுகிறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அப்படி இப்படின்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லின்னு இருப்பா. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவா சி உலகம் எவ்வளோ தூரம் கெட்டு போய் கிடக்குது பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறத ஹீரோ கேட்டுட்டு 2 பேரும் கரெக்டாக காது விட்டு கேட்குற மாதிரி அந்த சீன் வச்சுருப்பாங்க. ஹீரோ சொல்லுவான் நீங்கள் எனக்கு இன்றைக்கி புக் பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடியும் புக் பண்ணலன்னா என்ன, இன்றைக்கி பாரு எவ்வளோ டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், அப்புறம் நான் ஷாப்பிங் மால்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி ஹீரோ மேலே சாஞ்சின்னு அப்படியே கொஞ்சம் மாதிரியே பண்ணின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லேடி சொல்லுவாள் நான் வேணா உனக்கு 1 ஹவருக்கு 20,000 தரேன் வாயேன் அப்படின்னும் போது ஹீரோ சாரி என்னால் வர முடியாது அப்படின்ட்டு எழுந்து போயிடுவான். அந்த லேடியும் ஈரு போவாதன்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு பேசுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் 20,000 ரூபாய் கொடுத்து அவன் போல பார்த்தியா அப்படின்னு யோசிச்சுனே இருக்கும்போது அப்போ தான் அந்த கிளைண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி வெறும் ப்ரொப்போசல்னால் மட்டும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சைலண்ட்டாக ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வருவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே ஒருத்தன் 20,000 கொடுத்தும் போகல அப்படின்னா அப்போ நாம் மட்டும் எதுக்கு இந்த மாதிரி வெறும் ட்ரிங்க்ஸுக்காக வெறும் ப்ரொப்போசலுக்காக நம்ம இப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்தில் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறத அதை எடுத்து அவன் மேலேயே தட்டி விட்டுருவா. அதுக்கப்புறமேட்டு அந்த மேனேஜர் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னும் போது இப்படி நீ இப்போ ஒத்துழைக்கலைன்னா உனக்கு வேலையே போய்டும் அப்படின்போது இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறதுக்கு உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து அந்த மேனேஜர் மேலேயே துப்பி விட்டு போயிடுவா. ஹீரோயின் ஃப்ரெண்டு பின்னாடியே நில்லுன்னு போயினே இருப்பான். அப்புறம் நான் ஒரு லாயர், நான் ஏன் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஹீரோயின் போயிடுவான். ஹீரோயின் கோவமாக வெளியே வந்துட்டு இவன் என்னென்ன வேலைலாம் பார்க்க சொல்கிறான், நான் ஒரு லாயரை வந்துக்குன்னு அவன் என்னென்ன வேலை பார்க்க சொல்கிறான் போகிறேன்னு கோவத்தில் டென்ஷனில் வந்து ஹீரோயின் போட்டிருக்க லிப்ஸ்டிக்லாம் அழிச்சுன்னு இருப்பாள். ஹீரோயின் ஃப்ரெண்டோ டிங் வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுத்துட்டு இந்த கரெக்டாக அழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் தான் அங்கேயும் ஹீரோ வெயிட் பண்ணின்னு இருப்பான். ஹீரோ வந்து காருக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பான். கார் வந்து தான் அவன் போகும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டும் பேசுகிறான் இந்த மாதிரி பாரு அவன் இந்த மாதிரி வேலை பார்த்துனே அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான், எனக்கு தெரிஞ்ச அவன் டே நைட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் போல் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோ வந்து ஒரு தப்பான வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் நினச்சின்னு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்வா இவ்வளோ தூரம் நடந்து நான் இனிமேட்டு அந்த வேலைக்கு போகிறதில்ல, நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஆமாம் நானும் இனிமேட்டு ரிசைன் பண்ண போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான்.
நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துட்டு நான் இந்த மாதிரி டிங் டிங்க்கு ஃபோன் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மேலே தான் நிற்கிறேன், இங்கே தான் நான் இனிமேல் தங்க போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஜுன்ஹாங் ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கு, எனக்கு அது என்னோடய ட்ரீம் ஆஃபீஸ் உனக்கு தெரியும்ல, அங்கே தான் எனக்கு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாள். கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோட காரும் வந்து நிற்கும். என்ன இவன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கான், ஆனால் இந்த மாதிரி வாடகை வீட்டில் ரெண்ட் எடுத்து தங்குறானே அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிப்பாள். சரி எப்படியே போகட்டும் அப்படின்ட்டு ஹீரோயின் அவள் லக்கேஜெல்லாம் தூக்கின்னு ஸ்டெப்ஸில் நடப்பாள். நினைப்பா, சே இவ்வளோ தூரம் இந்த கட்டியிருக்கானுங்க, ஒரு லிஃப்ட் வைக்காமல் போயிட்டானுங்களே அப்படின்ட்டு அந்த லக்கேஜை தூக்க முடியாமல் ஸ்டெப்ஸில் நடந்து தூக்கினே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. அதுவும் அந்த சூட்கேஸ் மேலேயே உட்காந்துன்னு ஐயோ அப்படின்ட்டு உட்காந்து வந்துருப்பாள். அப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வருவான். ஹீரோயின் பார்த்துட்டு என்ன இவன் இங்கே வரான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் நவுறியா அப்படின் போது, நீ இங்கே தான் தங்குறியா அப்படின் போது, நீ வழி விட்டேன்னா நான் கொஞ்சம் போவேன் அப்படின் போது, அப்புறம் நம்ம ஹீரோயினே அப்படியே சர்க்கஸ் காட்டுற மாதிரி அந்த சூட்கேஸ்க்கு மேலேயே உட்காந்து அப்படியே ஈனு பின்னாடியே போவாள். ஹீரோவும் போய் கரெக்டாக அந்த டோர் திறப்பான். ஹீரோயின் கரெக்டாக அதே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த டோரையும் திறப்பா. இது நான் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் வீடு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானும் தான் இதில் ரெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவான். யார் சொல்கிறது உண்மைன்ட்டு இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கீயை போடுவாள். கீ போட்டு வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு திறந்து காமிப்பா. அதுக்கப்புறம் மூடினதுக்கப்புறமேட்டு லாக் பண்ணுறான். அப்புறம் ஹீரோவும் அவன்கிட்ட இருக்க ஒரு கீ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுவான். அவனும் திறந்து ஹீரோயின் யோசிப்பா, ஒருவேளை இந்த வீட்டு ஓனர் 2 பேருக்கும் வித்துட்டானோ, பைத்தியக்காரன் எப்படி வந்து 2 பேரும் மாட்டி விட்டுக்கிறானே அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, அப்போ நம்ம தான் ஒரு லாயர் ஆச்சே, யார் ஃபஸ்ட்டு இந்த வீடை டைமிங்கில் வாங்கினாங்களோ அப்போ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல வரத்துக்குள்ளே ஹீரோவும் சொல்ல வந்துடுவான். அதே பாயிண்ட்டை சொல்லுவான். அப்போ கரெக்டாக 2 பேரும் ஃபோன் எடுத்து காமிப்பாங்க. 2 பேர் டைமிங்ஸும் சேம் டைமிங்கில் சேம் டேட்டில் புக் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அப்புறம் ஹீரோயினே ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, அப்புறம் யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு தான் சொந்தமாயிடும் வீடு, ரெண்ட்டுக்கு வாங்கின வீடு அப்படின்ட்டு ஹீரோயின் உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணினே இருப்பான். ஆனால் ஹீரோ விடவே மாட்டான். டைட்டாக கெட்டியாக அவள் கையை பிடிச்சி இழுப்பான். ஹீரோயின் உள்ளே போவான், அவன் இழுப்பான், ஹீரோயின் உள்ளே போவான், அவன் இழுப்பான். ஒரே காமெடியாக இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட கேர்லி ஏரில் முடி அப்படி ஆட்டினே இருப்பாள். கரெக்டாக ஒரே ஒரு முடி விழுந்ததும், இங்கே பார்த்தியா என் முடி தான் ஃபஸ்ட்டு விழுந்திருக்கு, அப்புறம் நான் தான் உள்ளே போவேன்ட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுற்றி பார்ப்பா. ஐயோ வீடு செம்ம பெரிய வீடாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு வீடு பால்கனி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துன்னு இருப்பான். ஹீரோவும் டோர் அந்த ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவான். ஹீரோ உள்ளே வந்ததும் நான் அவன் வீட்டு ஓனருக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஃபோன் எடுப்பான். ஹீரோ அதுக்குள்ளே வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணிருவான். நான் இந்த மாதிரி இங்கே இருக்கேன் வாங்க அப்படின்னதும் கரெக்டாக அந்த ஓனர் வருவான். ஓனர் வந்துட்டு ஓனர் வந்ததுக்கப்புறமேட்டு ஹீரோயின் கேட்பா, எப்படி 2 பேருக்கு ஒரே நேரத்தில் விற்பீங்க, என்ன இதெல்லாம் அநியாயம் அப்படின்ட்டு ஹீரோயின் திட்டினே இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு ஓனர் சொல்லுவான், சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் வேணால் 2 பேரும் ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க, நான் வேணால் உங்களுக்கு ரெண்ட்டு பாதியே குறைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் எப்படி அவனுக்கு கூடலாம் தங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ எனக்கு ஓகே, எனக்கு தங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனா அதெல்லாம் முடியாது, என்னால் முடியவே முடியாது, நான் இங்கே தான் தங்குவேன், அதுவும் நான் தனியாக தான் தங்குவேன் அப்படின்ட்டு ஹீரோன் ரொம்ப அடம் பிடிப்பா. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லுவேன், ஐயோ இங்கே பார்த்தீங்களா எனக்கு கண்ணத்தில் எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க, டிவோர்ஸ்லாம் நடக்க போகுதுங்க, நான் உங்களுக்கு விற்றுருக்கேன், என் பொண்டாட்டி அவங்களுக்கு விற்றுருக்காங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ஓனர் சொல்லுவார். ஹீரோயின் சொல்லுவாள், நான் ஒரு லாயருங்க, நான் ஜுங்கோட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறேன், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் இது வரைக்கும் எந்த கேஸுமே தோற்றதில்லை, நான் வேணால் உங்கள் டிவோர்ஸ் கேஸை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் எனக்கு இந்த வீடு மட்டும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்போது, கரெக்டுங்க நீங்கள் எனக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து குடுன்னு ஓடிடுவார். ஹீரோயினை ப்ளீஸுங்க என்னால் காலி பண்ண முடியாது, நீங்கள் வேணால் போங்க அப்படின் போது ஹீரோவை என்னாலையும் காலி பண்ண முடியாது, நீ வேணால் போ அப்படின்வான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவாள், எனக்கு ஜுங்காங் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இதுதாங்க கிட்ட அப்படின் போது ஹீரோ ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பான், எது ஜுங்காங் ஆஃபீஸா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், நான் வேணால் உனக்கு 2 மாதம் ரெண்ட்டு தரேன், முன்னாடியே உனக்கு பே பண்ணுறேன், ஒரு 3 டேஸ் கழிச்சு என்ன நிலவரமோ அதுக்கப்புறம் அதை பார்த்து பேசிக்கலான்னு. ஹீரோயின் இவன் பெரிய பணக்காரனாக இருக்கான், அவன் 2 மாதம் ரெண்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தரேன்னு சொல்கிறான், சரி அப்படின்ட்டு ஹீரோயினையும் ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிடுவா. அதுக்கப்புறமேட்டு என்ன அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின் போது ஹீரோ சொல்லுவான், ஆமாம் 3 மாதம் ரெண்ட்டு உங்களுக்கு முன்னாடியே பே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிடுவான். ஹீரோ நைட் டைம் பால்கனியில் உட்காந்துன்னு அந்த வியூவெல்லாம் பார்த்துன்னு இருப்பான். அப்போ தான் ஹீரோயின் வந்து, ஆமாம் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ரெண்ட் வீட்டில் வந்து தங்கியிருக்க, என்ன ஏதுன்னு கேட்பா. ஹீரோ அமைதியாகவே இருப்பான். அதுக்கப்புறம் ஒருவேளை நீ இங்கேருந்து உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியா, இருந்தாலும் உன் வேலையை நீ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னாலும் நீ பண்ணுற இந்த வேலை கொஞ்சம் தப்பு தானே, எப்படி இருந்தாலும் யாராவது உங்கள் மேலே கேஸ் போட்டாங்கன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நீ கொஞ்சம் அழகாக இருக்க தான், அழகாக தான் இருக்க,
இருந்தாலும் இந்த மாதிரி வேலை பண்ணாத, இதை நீ வேறு ஏதாவது வேலை பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லின்னு இருப்பாள். ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்க முடியாமல் டக்குன்னு ஃபோனில் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு அவள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணின்னு இருப்பான். நம்ம எதுக்கு நீ ரெக்கார்ட்லாம் பண்ணின்னு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அப்போ தான் மேலே கேஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்போது ஹீரோயின் பயந்து ஓடிடுவா. ஹீரோயின் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துக்கிறான். இருந்தாலும் இவன் இப்படி தனியாக வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவன் செப்பரேட்டாக ரூம் எடுத்து தங்கியிருக்கலாமே, எதுக்கு என் கூட ரூம் ஷேர் பண்ணின்னு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிச்சுனே இருக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு ஹீரோயின் எட்டி பார்க்கலான்ட்டு ஹீரோ ரூமில் வந்து எட்டி பார்ப்பா. பார்த்தா அது ஒரு சூனியக்கார ரூம் மாதிரி இருக்கும். இந்த மேட்லலாம் ஒரு மாதிரி சிம்பிள்லாம் போட்டு நைட்டில் கேண்டில்லாம் ஏற்றிக்கின்னு இந்த ட்ரீம் கேச்சர் அந்த இதெல்லாம் மாட்டி வச்சுக்கின்னு, அப்புறம் ஹீரோ ரொம்ப அந்த டேபிளில் ஒரு பொம்மை வைக்கிறதுக்கு கூட கரெக்டாக அந்த வாஸ்துவெல்லாம் பார்த்து வச்சுன்னு இருப்பான். ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு, ஐயோ இவனை இப்படிலாம் பண்ணுறான், ஒருவேளை இந்த பேயை விரட்டுறவனா இருப்பானோ, ஒருவேளை பேயை விரட்ட நம்மளை கூப்பிடுவானோ, ஐயோ இது வேறு பயமாக இருக்கே, காசு வேறு நிறைய வாங்கிட்டோமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம காசு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ ரூம் கிட்டே போவான். ஹீரோ வந்து கேஸ் விஷயமா அந்த கிளைண்ட் லேடிக்கிட்ட பேசின்னு இருப்பான். அப்போ தான் ஹீரோயின் ஒட்டி கேட்டுன்னு இருப்பான். ஓ நைட்லேயும் வாய்ஸ் சேட்லாம் பண்ணின்னு இருக்கானா, ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறானே அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சின்னு ஒட்டி கேட்டுன்னு இருப்பான். அப்போ தான் ஹீரோ வந்து கேஸ் விஷயமா போன வாரம் நீங்கள் 10:30 மணிக்கு எங்கே இருந்தீங்க, நீங்கள் என்ன ஏதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு என்ன ஏது பார்த்து செட்டில் பண்ண முடியும் அப்படின்போது, அதுக்காக அந்த லேடி சொல்லுவாங்க, இவன் பாரு எனக்கு வெறும் டிவோர்ஸ்க்கு ஒரே ஒரு வில்லா மட்டும் தான் கொடுக்குறான், இவன் எவ்வளோ மோசமானவன் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லின்னு இருக்கும்போது, நீங்கள் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கிளியராக சொன்னால் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியும். ஏன்னா இப்போ இன்டர்நெட் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டே நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாருன்னா உங்களுக்கு அந்த விழா கூட கிடைக்காது, அதனால் என்ன நடந்துச்சு என்ன உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த கிளைண்ட் கிட்டே பேசின்னு இருப்பான். சரி கிளைண்ட் கிட்டே பேசி முடிச்சுட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணும்போது ஹீரோயின் ஒட்டி கேட்டுன்னு இருப்பாள். ஓ இவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்க, இந்த நைட்டில் கூட எவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுனே இருப்போம். கரெக்டாக ஹீரோ டோர் திறக்கும் போது ஹீரோயின் கொண்டு போய் மேலேயே விழுறா. அப்படியே ஹீரோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டெரராக கேட்பானா. ஹீரோயின் ஏன்பா நீ இவ்வளோ நல்லா பேசுகிற, இவ்வளோ லாலாம் பேசுகிறியே, நீ ஏன் இந்த மாதிரி வேலை பார்க்குற, இந்த மாதிரி வேலை விட்டுட்டு நீ ஹேண்ட்ஸமாக நல்லா படிப்பாளியாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ வேணால் லாயர் படிய 2 வருஷத்துலேயே நீ படிக்கிறதுக்கு நீ லாயர் ஆகிடலாமே அப்படின் போது, அப்புறம் நீ எனக்கு கொடுத்தெல்லாம் ரெண்ட் அமௌண்ட் நான் உனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நீ வேறு ரூம் எடுத்து தங்கிக்கோயேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நீ கான்ட்ராக்ட் ஆல்ரெடி சைன் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் நீ கான்ட்ராக்டை மீறினா உனக்கு பெனால்ட்டி தான் கிடைக்கும் பரவாயில்லையா அப்படின்ட்டு ஹீரோயின், ஐயோ பெனால்ட்டி அப்படின்ட்டு அமைதியாக இருவான். அதுக்கப்புறம் நீ ஒரு லாயராக இருக்க உனக்கு இது கூடமா தெரியாது அப்படின்ட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின் சைலண்ட்டாக இருப்பான். ஆமாம் இந்த வேலை பார்க்க வேணாம்ல அப்படின் போது, நீ என்னோட பர்சனல் தலையிடக்கூடாது அவள் தான், இல்லைனா உனக்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஹீரோ கோவமாக சொல்லிட்டு போயினே இருப்பான். ஹீரோயின் அப்பையும் விடாமல் நீ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணு, அப்புறம் கிவல்லாம் சானிடைஸ் பண்ணு, நீ ரெஸ்ட் ரூமில் 1 ஹவருக்கு மேலே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன் போட்டுனே இருப்பான். அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே குளிக்க கூட விடாமல் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் எதாவது சொல்லணுமா இல்லை உள்ளே வந்து எதாவது சொல்கிறேன் அப்படின்னு, அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஹீரோயின் கூட உள்ளே போயிட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டு சானிடைஸ் பண்ணின்னு இருப்பாள். ஹீரோ கோமா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீ சானிடைஸ் பண்ணின்னு இருக்க, நீ இந்த வீட்டை காலி பண்ணுற வரைக்கும் நான் அப்படியே சானிடைஸ் பண்ணினே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ கோமாய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அப்படியா அப்போ ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணு, முக்கியமாக அந்த கார்னர்லாம் சானிடைஸ் பண்ணு, உன் கையை வச்சே தேய்ச்சி கழுவு அப்படின்ட்டு ஹீரோ போயிடுவான் கோவத்தில். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து சானிடைஸ் பண்ணினே இருப்பான். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு வீடியோ கால் வரும். ஹீரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பான், அவன் தான் ஊஜுன்னு. ஹீரோ கேட்பான் என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அவன் சொல்லுவான், உனக்கு தான் இன்சோமியா இருக்குல்லடா, நீ உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுல்ல, இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணால் உனக்கு நல்லா தூக்கம் வருமா, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிடா இது என்னடா இவ்வளோ ஃபுல்லாக கச்சமுச்சா இருக்கே அப்படின்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ எங்கே வச்சிருக்கல அந்த ஆமசல்ல அதெல்லாம் உனக்கு நல்லா தூக்கம் வரும், நீ நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு நல்லா நிம்மதியாக வேலை பாருடா அப்படின்போது ஹீரோ சொல்லுவான், நான் தூங்கி ஏந்திரிக்க உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்போது, நீ நல்லா தூங்கி ஏஞ்சி நல்லா மனுஷனா வாடா, அதான்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்வான். ஹீரோட ஃப்ரெண்டு ஊஜன் வந்து ஹீரோ கிட்ட, நான் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்டா, அந்த அசிஸ்டண்ட் உனக்கு நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, ஐயோ வேணாம் எனக்கு அந்த பொண்ணை மட்டும் ஜாயின் பண்ணவே பண்ணாத அப்படின்போது ஊஜுன்னும், நம்ம பாய்ஸ் டீமில் ஒரு கேர்ள் இருந்தால் நல்லா என்த்யூசியமாக நல்லா இருக்கும்டா. ஹீரோ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்வான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஊஜுன்னும், அப்படியா சரி அப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம், நீயே பார்த்துக்கோ எல்லா வேலையும் அப்படின்போது, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா, நான் உன் வேலைக்கு ஏதாவது குறுக்கிட்டேனா, நீ மட்டும் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்போது, ஆமாம் இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஊஜுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கேர்ள் லாயர் இருந்தால் தான்டா கொஞ்சம்
நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும், அப்புறம் நம்மளுக்கு கோல்லாம் நிறைய கிடைக்கும், அப்புறம் நிறைய ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னும். எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப கோவமாக சொல்லுவான். எனக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் ஊஜுன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், அவங்க வருவாங்க நாளைக்கு, நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோனை வச்சுருவான். கரெக்டாக அப்போ தான் ஹீரோ தூங்கலான்னு போகும்போது தூங்குறதுக்காக படுப்பான். டேய் உன் மேலே நம்பிக்கை வீடா, எப்படியாவது தூங்கிடுறா அப்படின்னு யோசிச்சுனே இருப்பான். கரெக்டாக ஹீரோயின் அந்த நேரத்தில் வீடெல்லாம் துடைக்கிறேன்ட்டு அந்த சேரு கீரெல்லாம் ஃபுல்லாக டடன்னு இழுத்துனே இருப்பாள். ஹீரோ டென்ஷன் ஆகி அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக படுப்பான். அப்புறம் தான் ஹீரோயின் வேலை செய்யும்போது க்ளீன் பண்ணினே இருக்கும்போது பாட்டு பாடினே இருப்பாள். அந்த பாட்டு அழகாக இருக்கும். அந்த பாட்டை கேட்டுனே ஹீரோவும் நல்லா தூங்கிடுவான். அப்புறம் என்ன, அவனுக்கு தூங்குனதே தெரியாமல் காலைல முழிச்சு பார்த்துட்டு, பரவாயில்லையே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஊஜன் கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதே, நல்லா தூங்கியிருக்குமே அப்படின்ட்டு நினைப்பான். ஆனால் ஹீரோயின் பாட்டு பாடினால்தான் தான் ஹீரோக்கு தூங்குனான்ட்டு ஹீரோக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஹீரோ எழுந்து வந்து ஹாலில் பார்த்தா ஃபுல்லாக கோடு கிழிச்சிருப்பா. டிவி பாதி, அதுக்கப்புறம் சோஃபா பாதி, என் மிரர் கூடவும் பாதி பாதி அப்படியே கோடு கிழிச்சிட்டு அப்படியே வந்திருப்பா. ஹீரோ, ஐயோ இவளாம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வரப்போகிறா அப்படின்ட்டு ஃபோனில் பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு அங்கே வேலை செய்கிற அந்த லேடி வந்து ஆஃபீஸை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இங்கே வந்து 40 பேர் வேலை செய்கிறாங்க, 32 லாயர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஒன்றா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு, ஜூவன் அப்புறம் ஊஜுன் இந்த 2 பேர் நேமை வச்சு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்து தான் இந்த கம்பெனி நேமே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி பற்றி எல்லாத்தையும் சொல்லின்னு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனியில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. 5 பார்ட்னர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோட ஃபோட்டோ இருக்காது. அந்த லேடி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போயே இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை அப்படின்போது, ஜியன் அதாவது நம்ம ஹீரோக்கு ஃபோட்டோ வைக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனால் ஊஜனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே இவங்க 2 பேருக்கும் நிறைய சண்டை வரும். முக்கியமாக இவங்க 2 பேர் தான் அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லினே வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ்கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஹீரோயின்கிட்ட, நீங்கள் ப்ரொஃபஷனல் பீரியடில் வேலை செய்கிறீங்க 1 மந்த்துக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் பெர்மனெண்ட் ஆவீங்களா ஆக மாட்டிங்களான்ட்டு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஜூஎன் தான் உங்களை ரொம்ப செலெக்ஷன் பண்ணி வைத்திருக்காரு பர்சனலாக, ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி தான். ஆனாலும் உங்களை லக்கின்னு சொல்கிறதா இல்லை அன்லக்கின்னு சொல்கிறதானே தெரில. இதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சவங்கலாம் சீக்கிரமாகவே போயிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ட்டு அந்த லேடி ஹீரோயினுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே 2 பேர் இருப்பாங்க. ஓ நீ தான் அந்த புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணா, பரவாயில்லையே, ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்போது, எங்கள் பாஸ்கிட்ட அப்படின்போது, ஏன் என்னாச்சு அப்படின்போது, ஆமாம் இந்த வேலையில் இருந்தவங்க யாருமே இது வரைக்கும் நிலையாக இருந்ததில்ல, ஒருத்தன் கிளைண்ட் பேரே தப்பாக எழுதிட்டான், இன்னொருத்தன் வேலையை ஒழுங்காக முடிக்கவே மாட்டான், சரியான சோம்பேறி அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட யாருமே நிலையாக இருக்க மாட்டாங்க, நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இரு, சொல்லப்போனால் எங்கள் பாஸ் ஒரு டெவில் அப்படின்னு பௌரி சொல்லுவான். அங்கே இருக்க யூஃபேயா, அப்படிலாம் இல்லை, பாஸ் கொஞ்சம் நல்லவர் தான், அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, அதனால தான் அவர் வேலையை விட்டு எடுத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் போரி சொல்லுவான், அவர் என் பாஸ் என்னோடய ஃபேவரட் தெரியும்ல அப்படின்போது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு டேன்கிங் அப்படின்ட்டு ஒரு லேடி வருவாங்க. அவங்க வந்து, நீ பாஸோட ஃபேவரட்லாம் இல்லை, பாஸோட சரியான தொல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஹீரோயின்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். நான் தான் டேன்கி அப்படின்னு. ஓ நீங்களும் பாஸோட டீமில் தான் இருக்கீங்களா? இல்லை நான் பாஸ் டீமில் இல்லை, நான் வேறு ஒரு டீமில் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த லேடி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த லேடி சொல்லுவாங்க, அம்மா நீ என்ன தப்பு பண்ணியோ என்ன சாபம் வட்டுச்சோன்னு தெரில, பாஸ் உன்னை நேரடியாகவே பார்த்துன்னு இருக்காரு அப்படின்னு டேன் சொல்லுவாள். அப்புறம் போரியும் யூஃபேயும் கூட்டின்னு வந்து, வா உனக்கு பாஸை பற்றின சீக்ரெட்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோனை கூட்டின்னு ஒரு ரூம்குள்ளே போவாங்க. அதில் வந்து அவர் வாங்கின அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் ஜெயிச்சார் அதெல்லாம் இருக்கும். ஹீரோயின் பார்த்துட்டு, இவ்வளோ நல்லவராக இருக்கார், ஆனால் நீங்கள் ஏன் அவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அங்கே மட்டும் பார்த்தா நான் இங்கே கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார் அப்படின்போது, அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஹீரோக்கு வந்து இது மிரட்டல் விட்ட லெட்டர்ஸு, அப்புறம் எலும்புக்கூடு, இந்த மாதிரி நிறைய விசித்திரமான பொருட்கள்லாம் இருக்கும். பார்த்துட்டு, ஆமாம் ஏன் பாஸ் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காரு ஏன் அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டாக போரி சொல்ல வரத்துக்குள்ளே அங்கேருந்து கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து, ஏன்னா என்னை மிரட்டினவங்களுக்கெல்லாம் ஒரு எவிடன்ஸு எதில் முன்னுக்கு ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா அவங்கள மாட்டி விடுறதுக்கான எவிடன்ஸ் அதுன்னு சொல்லும்போது, ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, எது நீயா அப்படின்னு ஷாக் ஆவா. அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டும் பயந்து நிற்பானுங்க 2 பேரும். அங்கே இருக்க அசிஸ்டண்ட் கேட்டுட்டு, இவர் உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்போது, ஹீரோயின் இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் ஹீரோ சொல்லுவான், ஏன் தெரியாது, அதான் வீடு 2 விஷயத்துக்கு நிறைய சண்டை வந்துச்சு உனக்கும் எனக்கும் அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, இதெல்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபைலில் போய் நோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமேட்டு, உனக்கு இந்த மாதிரி பாம்பு வச்சு அவன் விளாட்னு இருப்பானா, பொம்மை பாம்பு வச்சு, உனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும்னா சொல்லு, நாளைக்கு உனக்கு ஒரிஜினல் பாம்பை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு டெரராக சொல்லிட்டு ஹீரோ போவான். அதுக்கப்புறம் ஹீரோ நீ என் ரூமுக்கு வா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போவார். ஹீரோயின் பயந்துக்கணும், ஐயோ என்ன ஆக போதோ என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப பதட்டப்பட்டுனே போவாள். ஹீரோயின் பாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு, ஐயோ பாஸ் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பாஸ், என்னை எதுவும் வேலை விட்டு தொத்திராதீங்க பாஸ், நம்ம 2 பேரும் அந்த ரூம்லேயே தங்கிடலாம் பாஸ் அப்படின் போது, சரி நீ ரொம்ப நல்லவளாக நடந்துக்கிறதுனால ஓகே 2 பேரும் ஒன்றா தங்கலாம், அதுக்கப்புறம் நீ என்னோடய ப்ரைவேட் விஷயத்தில் வரக்கூடாது, அதுக்கப்புறம் நான் எந்த திங்ஸ் என்ன பண்ணுறேன் என்ன இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது போது ஹீரோயின் எதுவும் பண்ண மாட்டேன் பாஸ், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாள். ஹீரோ சொல்லுவான், நான் அழகாக இருக்கேன், நான் ரொம்ப சாமிங்காக இருக்கேன் அப்படின்னு எனக்கும் தெரியும், இதுக்கப்புறமேட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்காக தேவைகள் நிறைய வரும், அப்புறம் நீ என்னை பார்த்து மயங்கிட்டு அப்புறம் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் இத்தனை நேரத்தை வேலை விட்டு போயிட்டாங்க புரியுதா அப்படின் போது ஹீரோயின் நக்கலாக சிரிச்சிக்கினே மனசுக்குள்ளே சிரிப்பா. ஹீரோ என்ன அப்படின் போது ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுருவா. ஹீரோ உனக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினை இல்லை ஒன்றுமே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தான் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு பாஸ் ரெண்டில் தங்குறீங்க அப்படின்போது, இப்போ தானே சொன்னேன் நீ என்னோடய ப்ரைவேசியில் வரக்கூடாது அப்படின் போது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் சொல்லுவாள், இல்லை பாஸ் நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி அப்படின் போது, என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்பானா, சாரி பாஸ் அது நான் உங்களை அன்றைக்கி நான் ஒரு கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஒரு லேடிக்கு இப்போ அவருக்கு 2000 10,000 இப்போ சொல்லின்னு இருந்தீங்களே அதுக்கு தான் சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அந்த மாதிரி வேலை இல்லை, அது எங்கள் அம்மா அப்படின் போது ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு முழிச்சுனே இருப்பாள். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு டிங்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லின்னு இருப்பான், அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் ஃப்ரெண்ட் டிங்டினும் சிரிச்சிக்கினே இன்னுமா நீ இப்படிலாம் பண்ணின்னு இருக்க அப்படின்ட்டு சிரிச்சிக்கினே கலாய்ச்சின்னு இருப்பா. ஹீரோயின் வந்து டிங்கிட்ட கேட்பான், உனக்கு வேலை கிடச்சிதா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இல்லை நான் இன்னும் ஜாப் எதுவும் சர்ச் பண்ணல, அப்புறம் நான் ஒரு குட் நியூஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 2 months ப்ரெக்னென்ட், அதுவும் எனக்கு ட்வின்ஸ் அப்படின் போது ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற நீ 2 months ப்ரெக்னென்ட் ட்வின்ஸா அப்படின்போது ஷாக் ஆகி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீயும் ஓஜுனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னும் போது கரெக்டாக ஹீரோ ரூம்லேருந்து ஒரு மாதிரி பேய் சவுண்டு வர மாதிரி இருக்கும். ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னது சவுண்டு என்ன போய் பாரு அப்படின்போது, அது அவங்க ரூமில் அப்படி தான் சவுண்டு வந்துனே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ போய் ஆஃப் அவன் வீட்டில் இல்லைன்னா போய் ஆஃப் பண்ணுறு, அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சுன்னா நைட் ஃபுல்லாக நீ எப்படி தூங்கு அப்படின்னு, சரி வெய் நீ ஃபோனை நான் பார்க்குறேன் என்னன்ட்டு ஹீரோயின் வந்து ரூம்குள்ளே போவான். அங்கே வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து சாங் ஓடினே இருக்கும். ஹீரோயின் பயமாக உள்ளே போயிட்டு அதை ஆஃப் பண்ணுவாள். கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு ரூமெல்லாம் சுற்றி பார்ப்பாள். அப்படியே பேய் வீடு மாதிரியே இருக்கும் ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக திரும்பும்போது ஹீரோயினை தொடச்சின்னு இருக்க அந்த மாப் வந்து தட்டி அங்கே ஒரு ட்ரீ மாதிரி ஒரு சிலை மாதிரி செதுக்குனது இருக்கும், அதை கீழே தள்ளி விட்ருவா. அது கீழே விழுந்து 2 உடஞ்சிரும். ஐயோ இவன் வேறு பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, திட்டுவானோ என்னமோ அப்படின்ட்டு ஹீரோயின் அதை ஒட்ட வைக்கிறதுக்காக பார்த்துன்னே இருப்பா. அது ஒட்ட வைக்கவே முடியாது. கரெக்டாக அந்த நேரம் ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வர சவுண்டு கேட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீடு துடைக்கிற மாதிரியே பண்ணுவாள். ஹீரோ நீ என்ன என் ரூம்லேருந்து வெளியே வர என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நான் சும்மா வீடு தொடச்சின்னு இருக்கேன் அப்படின் போது அங்கே தான் கரெக்டாக டிவி ஓடின்னு இருக்கும். அந்த டிவியில் வந்து அதில் வந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுருவா. ஹீரோ வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சீன் ஓடின்னு இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோ ரூம்குள்ளே போகிறதுக்காக பார்ப்பான். ஹீரோயின் ரூம்குள்ளே விடாத மாதிரி, பஸ் நம்ம வேணால் இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராமா பார்க்கலாமா டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, டிவிலாம் பார்க்குறத விட போயிட்டு லாப்படி உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். பஸ் இதுலேயும் லாப்படி தான் பஸ் ஓடின்னு இருக்குது, இது பனிஷ்மெண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லின்னு இருக்காங்க, அதில் வந்து அந்த சீன் ஓடின்னு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பஸ் இதை பார்த்தீங்களா ஹீரோயினி தப்பு பண்ணிட்டான்ட்டு ஹீரோ எவ்வளோ பாதுகாப்பாக ப்ரொடக்டிவாக வந்து ஹெல்ப் பண்ணுறான்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி நீ பண்ணின்னு இருக்க, நான் உள்ளே போகணும் விடுன்னு போது பஸ் அவள் ஹீரோயின் என்னென்னமோ சொல்லுவாள் உள்ளே போக விடாமல். அதுக்கப்புறம் அவன் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு கத்துவான், செங்யா என்ன பண்ணுற நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவான். கத்திட்டு அதுக்கப்புறம் அவளை ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவான். நீ என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு, பஸ் நான் வேணால் புதுசாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் பாஸ் அப்படின்னு. இதை நான் சைனாலேருந்து ரெடி பண்ணி வாங்கினது, இது 5 மாதம் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது, நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு போது பஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க பாஸ் போது, எனக்கு தெரியாது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு நைட்டில் வந்து ஹீரோயினை வெளியே துரத்தி விட்டுருவான். அது துரத்தி விட்டு ஹீரோ கதவை சாத்திட்டு போயிடுவான். ஹீரோயினி அந்த சூட்கேஸ் மேலே உட்காந்துன்னு ரோட்டில் உட்காந்துன்னு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் வேறு இந்த நேரத்தை துரத்தி விட்டான். ஹீரோயினா ஐயோ இவன் வேறு இந்த நேரத்தில் துரத்தி விட்டான், கேப் வேறு வரமாட்டேங்குதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கேப் புக் பண்ணதெல்லாம் எதுவுமே வராது, எல்லாம் கேன்சல் ஆகினே இருக்கும். அந்த நேரத்தை தான் ஹீரோ அங்கே ஜாகிங் வந்துன்னு இருப்பான். நைட்டில் ஜாகிங் வரத்தை பார்த்துட்டு ஹீரோயின் பரவாயில்ல இவர் நல்லவர் தான் போல், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டும் போவோம் அப்படின்ட்டு யோசிச்சுனே இருப்பான். கரெக்டாக ஹீரோ வந்து அப்படியே டேர்னிங் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு வந்து பஸ் நீங்கள் அப்போ என்னை கூப்பிட்டு போல வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் உன்னை கூப்பிட வரணும் அப்படின்போது, ஏன் இன்னும் நீ போகாமல் இருக்க இங்கேயே இருக்க, நான் வந்து உன்னை கூப்பிடுவேன்னு வந்து கனவு வேறு காண்றியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, அதுக்கப்புறமேட்டு தான் ஹீரோயின் புக் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பா.
ஹீரோயின் புக் பண்ண கார் எல்லாமே கேன்சல் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு சரி இரு நான் உனக்கு நானே புக் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஹீரோ அவன் ஃபோன்லேருந்து புக் பண்ணுவான். ஹீரோயின் நினைப்பான் நான் புக் பண்ண கார் வரல, நீங்கள் பண்ண மட்டும் எப்படி வருது அப்படின்போது நான் உங்களோட விஐபி கஸ்டமர், நான் எந்த நேரத்தில் புக் பண்ணாலும் எனக்கு வரும் அப்படின்ட்டு ஹீரோ போயிடுவான். ஹீரோயின் கேட்பான் நான் இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்னு கூட கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன அதை கவலை, நீ எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஹீரோ போயிடுவான். அப்புறம் ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்பா. ஹீரோயின் அந்த அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்க புக்கிங்லாம் பார்ப்பா. ஃபுல் ஒரு ரூமு 3600 4000 5000ன்னு இருக்குமா. அங்கே இருக்க கேட்பாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு எந்த ரூம் வேணும் மேடம் அப்படின்போது ஐயோ நான் இப்போ புக் பண்ணுறதா இல்லை, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவேன் அப்படின்ட்டு ஹீரோயினி அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துடும். ஐயோ எல்லாம் காசு 3000 4000 இருக்கே, நம்ம இப்போ தான் வெறும் இன்டர்னே, நம்மக்கிட்ட காசு வேறு இல்லை, என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சு முடிச்சுன்னே இருப்பா ஹீரோயின். அதுக்கப்புறமேட்டு தான் அப்போ தான் அந்த ஹீரோயின் வந்து அந்த லேடி வந்து சொன்னது ஞாபகம் இருக்கும். இங்கே வந்து எம்ப்ளாயிக்கு எல்லா வசதியும் இருக்குது, எம்ப்ளாயி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது அப்போ தான் ஹீரோயின் நமக்கு தான் எல்லா வசதியும் இருக்கே, நம்ம ஏன் அங்கேயே தங்கக்கூடாது அப்படின்ட்டு கம்பெனிக்கு போயிடுவாள். கம்பெனியில் அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். ஸ்டோர் ரூம்கிட்ட போயிட்டு இங்கே தான் யாருமே வரமாட்டாங்க, இங்கே தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தங்குறதுக்கு அப்படின்ட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு தங்கலான்னு போவாள். இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.